ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சத்தீஸ்கரில் நம்ம ஒரே ரூமில் 10 நாளாக ஸ்டே பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகிறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ காலையிலே செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு ஈவினிங் ஒர்க்கை முடிச்சுட்டு வேறு ரூம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணியாச்சுங்க. புது கார்னால கார் மேலே கேரியர்லாம் இல்லை. ஸோ எல்லா லக்கேஜுமே நம்ம பூட்டில் தான் வச்சாகணும். ட்ரோன் பாக்ஸு, பேட்டரி பாக்ஸு, ஜென்ரேட்டரு, அப்புறம் ட்ரெஸ்ஸு லக்கேஜ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறவே எக்கச்சக்கமான லக்கேஜ் வந்துச்சுங்க. எல்லாத்தையும் வச்ச பிறகு நம்ம காரோட பூட்டு இப்படி தான் இருந்துச்சு. பின்னாடி கண்ணாடியே மறைஞ்சு போச்சுங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் பைப்பேர்டு, ட்ரைபேர்டு, ஸ்டாண்டெல்லாம் வேற இருந்துச்சு. அதெல்லாம் பின்னாடி சீட்டு காலு கீழே போட்டாச்சு. இவ்வளோ லக்கேஜும் வச்ச பிறகு உட்காரத்துக்கு இடம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்போதுமே டிரைவர் சீட்டு மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ காரை நம்மளே ஓட்டலாம்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சாவியை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் அப்படியே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நேராக ஃபீல்டுக்கு போயாச்சுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் லக்கேஜை எடுத்து வச்சுட்டு இந்த ட்ரோனை எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறதுக்கு ஈவினிங் 7 மணி ஆயிடுச்சு. அங்கே போய்ட்டு ஒரு நல்ல ரூமாக கண்டுபிடிச்சி ரூமை போட்டாச்சுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.